இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பணத்தை நேசிப்பவர்களின் 8 அறிகுறிகள். 8 சைன்ஸ் ஆஃப் தி லவர்ஸ் ஆஃப் மணி. நீங்க பணத்தை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இமிடியேட்டா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா நமக்கும் தெரியாம சில அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாங்க. இந்த காணொளியில 8 அறிகுறிகளை நம்ம பார்க்க போகின்றோம். அதுல ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம தேவனை நேசிப்பவர்களா மட்டும்தான் இருக்கணும். பணத்தை நேசிப்பவர்களா இருக்கக்கூடாதுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, கடைசி காலத்துல ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களா மாறிடுவாங்க அப்படின்றத பவுல் தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும், பாத்தீங்களா? கடைசி காலத்துல ஜனங்க எப்படி ஆயிடுவாங்கனாக்கா, மனிதர்களை நேசிக்கிறத பார்க்கிலும் பணத்தை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க. பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. இது உலகத்துல ஆயிட்டு இருந்தா பரவாயில்லைங்க. கிறிஸ்தவத்திலயும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்கறதே பணத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க. இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக பொருட்களையும் தேவனையும் ஒரே சமயத்துல நம்ம ஊழியம் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தரை தான் நம்ம நேசிக்க முடியும்ன்ட்டு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சபையிலேயே பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேவனுக்கு காட்ட வேண்டிய அந்த லவ்வை பணத்துக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் காட்டுறாங்க. அந்த கௌரவத்துக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க லூக்கா 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரீசரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்னாக்கா, பரீசர் இருந்தாருங்க அந்த காலகட்டத்துல. இயேசு இருந்த சமகாலத்துல வாழ்ந்து இருந்தவங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக கண்ணோட்டத்துக்கு பார்க்கும் பொழுது தேவன் மேல ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் போல இருந்தாங்க இல்லைங்களா? ஆனா உள்ளுக்குள்ள எப்படிப்பட்டவங்க? பணத்தாசை நிறைந்தவங்க இவங்க. பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யார் ரொம்ப பணக்காரா இருந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க இவங்க. இப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கக்கூடாதுங்க இல்லைங்களா? கிறிஸ்தவத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத தான் இவங்க மூலியமா நம்ம கத்துக்கிற பாடங்க. இப்போ ஒரு ஒரு அடையாளமா நம்ம பார்த்துட்டு வரலாங்க. ஒரு மனிதனுக்கு பணத்தாசை ரொம்ப இருக்குது அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத. முதலாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள் சம்பத்துக்களை மற்றவங்க முன்னாடி காமிச்சு அதை குறித்து ரொம்ப ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. நாங்க இந்த வீடை கட்டுறதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணோம். டைல்ஸ் இந்த ஊர்ல இருந்து வர வச்சோம். இந்த மாதிரி டிசைன் யார்கிட்டே இல்லை. இதுக்காக நாங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மற்றவங்க அவங்கள பார்த்து பெருமையா பார்க்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்றதுங்க. கார் கூட நாங்க இந்த ஊர்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம். பைக் இது ரேசர் பைக் யார்கிட்டே இல்லை. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. நகைகள், ட்ரெஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் போடுறது. மற்றவங்களுக்கு டெம்ட் ஆகிற மாதிரி எல்லாமே பண்றது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் யாரை குறித்து பெருமை பாராட்டணும் அப்படின்னாக்கா, தேவனை குறித்து தான் பெருமை பாராட்டணுங்க. உலக மேன்மை பாராட்டக்கூடாது. இதுதான் நம்ம எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 தெளிவா பார்க்குறோங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு தெளிவுபடுத்துறார். உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குதா? அதை குறித்து மேன்மை பாராட்டாத. ஏன்? ஏன்னா எல்லாமே தேவன் கொடுத்த gift. தேவனோட பலத்துல தான் நம்ம இதெல்லாமே சம்பாதிக்கிறோம். என்னோட பலம், என்னோட டேலண்ட்ல தான் நான் இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம தேவனை சார்ந்து வாழல, நம்ம சுயத்தை சார்ந்து வாழ்றோன்ட்டு அர்த்தம் ஆயிடும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்கிறதே குறித்தே மேன்மை பாராட்ட கடவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தருக்கு எது பிரியம்? நம்ம நம்மளுடைய சொத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்றதா? இல்லைங்க. தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம் பாருங்க. இவர் தான் மெய்யான தேவன். இதுக்காக நம்ம பெருமை பாராட்டுறோம் பாருங்க. இதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறாருங்க. இது தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய மகிமை. தேவனோட நாமத்தை நம்ம உயர்த்தணுங்க.
ஸோ நம்மளை வந்து சில பேர் பெருமையாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு, நான் ஒன்றுமே இல்லை, நான் களிமண், நான் வந்து வெறும் தூசி, தேவன் இல்லைனா என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவரோட நாம என்ன ஆகுதுங்க மகிமைப்படுது. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் நம்ம இழுக்கணும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பார்த்தீங்களா, எல்லா கிஃப்ட்டும் எங்கத்துல இருந்து வருதுங்க? தேவன் கிட்ட இருந்து வருதுங்க. ஒன்று கூட வந்து சுயமா நம்ம பெற்றுக்கொண்டது அல்லங்க. சரிங்களா, இதுல நம்ம மேன்மை பாராட்டத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. தேவன் இல்லைன்னா நம்ம மூச்சு கூட விட முடியாது. தேவன் இல்லைன்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி எடுத்து வைக்க முடியாதுங்க. எல்லாம் அவரோட கிஃப்ட்டுங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டு, சரிங்களா, நம்ம போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே தேவன் 1 சாமுவேல் 2:7 கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கின்றார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். பாத்தீங்க, நம்மளை உயர்த்துறவர் யாருங்க? தேவன். தேவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில உயர்வே வராது. தாவீது ராஜாவோட எக்ஸாம்பிளை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலுக்கே ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்துல அவர் வந்து வைத்தாருங்க. அவரை போல வர ராஜா இஸ்ரவேல்ல வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு இடத்துல வைத்தது யாரு? தேவன். அதனால்தான் அவ்வளோ வந்து அம்பலா வந்து அவர் இருக்கிறாரு. தேவன் மேல அவ்வளோ பக்தி வைராக் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் தேவனோட இதயத்துக்கு ஏற்ற மனிதனா அவர் இருந்தாருங்க. ரொம்ப அம்பலா இருந்தார். காரணம், ஒரு நாள் கூட என்னோட பராக்கிரமத்தினால நான் இந்த ஸ்தானத்துக்கு வந்தேன்ட்டு அவர் சொல்லலை. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் சகோதர சகோதரி. யோபு 1:21 நிர்வாணியாய் நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பாத்தீங்களா, ஏன் யோபு குறித்து நம்ம இப்போ வரைக்கும் பேசுறோம்னா, என்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவரோட சொத்துக்கள் எல்லாம் பறி போயிடுச்சுங்க, பசங்க வந்து இறந்துட்டாங்க, அவருக்கும் வியாதி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க மனைவி வந்துட்டு சொல்றாங்க, இன்னும் ஏன் கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்றீங்க, தேவனை சபிச்சுட்டு நீங்களும் செத்துருங்க அப்படின்ட்டு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், எல்லாமே கொடுத்தது தேவன், தேவனோட நாமத்துக்கு ஸ்தோத்திரன்றாருங்க. அந்த ஒரு தாழ்மையினால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை குறித்து பேசுறோங்க. எல்லாம் நான் சம்பாதிச்சேன், என்னோட டேலண்ட்டு, என்னோட வல்லமை, என்னோட ஞானன்ட்டு அவர் சொல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுங்க. இதை நம்ம ஒரு காலமும் மறந்துடக்கூடாதுங்க. அந்த பணத்தாசை நம்ம வாழ்க்கையில ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அதை தான் தேவன் நம்ம கிட்ட இருந்து விரும்புகிறார். ரெண்டாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை பணத்தின் மேல வைப்பது. நம்ம இன்னைக்கு ஃபியூச்சர்ன்ட்டு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறோம் இல்லையா? 12 ஹவர் 13 ஹவர் கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, வீக்கெண்டில் வேலை செய்கிறாங்க. காரணம், இப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சா ஃப்யூச்சருக்கு அது உதவிகரமாக இருக்கும், லைஃப் வந்து செக்யூர் ஆகிடும். பணம் இருந்துச்சுன்னா மட்டும் லைஃப் செக்யூர் ஆகிடுங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. தேவனோட கிருபை நமக்கு இருக்கணுங்க. நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் தேவனோட கிருபை இல்லைன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் செக்யூர் ஆகாதுங்க. இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எங்க? மேலானவைகளே நாடணும். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, வேலையே செய்யக்கூடாதுன்ட்டு சொல்ல வரலங்க. சரிங்களா, நம்ம இருக்கிறதுல போதுன்ற அந்த மனப்பான்மையோட வாழணுங்க. பவுல் அதை தான் சொல்றாரு இல்லைங்களா? போதும் என்ற மனதுடனே இருக்கக்கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதுதான் நமக்கு வந்து ஆதாயம். சரிங்களா, பணத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு அது நம்மளை பார்த்துக்கோ, என்கிட்ட இவ்வளோ வந்து சேவிங்ஸ் இருக்குது, இன்னும் 10 வருஷத்துக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கணுங்க. தேவன் வந்து கரெக்டாக என்னை வழி நடத்துவார், இன்றைக்கான தேவைகளை சந்திப்பார், ஃப்யூச்சர் அவர் கையில் இருக்குதுன்ற நம்பிக்கையில் நம்ம ஓடணுங்க எப்போவுமே. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நிறைய பேர் சத்தியத்தில் இருப்பாங்க, பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற டைம் எல்லாம் அதுக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகுதுனாக்கா, பணத்தை சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு இதில் என்ன ஆயிடுறாங்க, தவறான வழிகள் எல்லாம் போயிடறாங்க. வட்டிக்கு விடுறது, சீட்டு பிடிக்கிறது, சீட்டு வந்து பிடிச்சிட்டு நிறைய காசு வந்து இது பண்ணிட்டு திருப்பி தர முடியாத நிலைமைக்கு வந்து சபைக்கும் வராத ஆயிட்டு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? பணத்தாசை. தேவனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இதுலேயே நம்ம வந்து சுகமா இருக்கலாமே, தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, தேவைக்கு மீறே கொடுத்துட்டாரு, அதுக்கு மேல நம்ம என்ன வேணும் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு போயிருக்க முடியாது இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த ரூட்டு,
பணத்தாசைன்ற அந்த ரூட்டு தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்து கொண்டு இருக்கிறார்கள். உருவ குத்து கொண்ட எக்ஸாம்பிள்ஸ் ஏராளம் நம்ம மதியிலேயே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? பிஸ்னஸ்ன்னு போயிட்டு தேவனுக்குன்னு டைம் கொடுக்கறதுக்கு அவங்க லைஃப்பில் டைம் இருக்காது. சபைக்கு கரெக்டாக வர முடியாது, பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, ப்ரேயர் பண்ண டைம் இருக்காது. காரணம், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் வந்து பெருக்கணும். நான் இப்போ இந்த போஸ்ட்டில் இருக்கிறேன், நான் வந்து ப்ரொமோஷன் ஆகணும்னாக்கா இதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் மேலே வர முடியும். இதே யோசனை தான் எப்போதுமே. ஆனால் தேவனுக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யோசனை இல்லை. தேவனோட ராஜ்யத்துக்காக என்ன பண்ணுறோம், அந்த யோசனை இல்லைங்க நிறைய பேருக்கு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பார்த்தீங்களா, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் வந்து விழுவான். கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம விழுவாங்க, நம்மளுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா. ஆனால் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஒரு பொழுதும் விழுறது இல்லைங்க. சிங்க குட்டிகள் வேணா பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு எதுவுமே குறையாதுன்ட்டு வசனம் தெளிவாக நமக்கு இருக்குதுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் சந்திப்பார். நம்மளோட நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் மேலே இருக்கக்கூடாது. சங்கீதம் 62:10, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். பார்த்தீங்களா, சில சமயம் வந்து ஆசீர்வாதம் வந்து நம்ம லைஃப்பில் வந்தால் அது நல்லது தாங்க. ஆனால் அதையுமே சாபமாக முடிஞ்சிடும். எப்போ தெரியுங்களா, அதன் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கும் போது. தேவன் வந்து சில சமயம் டெஸ்ட் பண்ணுவார் இல்லைங்களா, நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவார், அளவுக்கு மீறி வந்து நம்மளுக்கு இன்கம் தருவாருங்க. ஆனால் அதை வச்சு நம்ம எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறோன்றத அவர் பார்க்குறாரு இல்லைங்களா. இன்னும் வேணும் அப்படின்ட்டு நம்ம அது மேலே நம்பிக்கை வச்சு வாழ்னு வச்சுங்களேன், அங்கே தான் நம்ம வந்து சரிக்கு விழுத்துருங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறது. 1 lakh சேலரி வந்தால் அந்த 1 lakhக்கும் கமிட்மெண்ட் வச்சுக்கிறதுங்க. எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பத்துறதில்லைன்று அப்படின்னு சொல்கிறது, சிக்கனமாக வந்து வாழ்றது இல்லைங்க. ஒரு அம்பலான லைஃப் ஸ்டைல் வந்து விரும்புறதில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை தான். நம்மளோட ஆஃபீஸில் வந்து எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கோ, மற்றவங்கள பார்த்து கையை வந்து சுட்டுக்கிறது. நம்மளும் அதே மாதிரி இருந்தால் என்ன தப்பு? நம்ம யார் மாதிரி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து போல இருக்கணும், அப்போஸ்டல்ஸ் போல இருக்கணும். ரொம்ப ரொம்ப தாழ்மையான நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து தேவன் லீட் பண்ணணுன்ட்டு விரும்புகிறார் இல்லைங்களா. ஏன்னா இந்த சொத்துக்களோ நம்ம சம்பாதிக்கிற அந்த பணமோ நம்மளை எங்கே கூட்டு போகாதுங்க, தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கூட்டு போகாதுங்க. சரிங்களா, இதெல்லாம் ஏன் தேவன் கொடுக்குறாருனாக்கா, இதன் மூலிமா இந்த ஊழியத்தை வந்து விருத்தி அடைய செய்ய வைக்கிறாரு தேவன். ஊழியத்துக்கு சில தேவைகள் இருக்கும் இல்லைங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்த உலர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவத்திற்கு சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பார்த்தீங்களா, இங்க திமோத்திக்கு பவுல் வந்து அட்வைஸ் பண்றாரு. இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா இருக்கிறவங்க சபையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ண அப்படின்னாக்கா, பணத்தின் மேல தயவு செஞ்சு நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. பணத்தின் மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கை வந்து அழிவை தேடி தான் போவோம். தேவன் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்தோம்னாக்கா ஜீவனுக்குள்ள நம்ம போகலாம். இதை சொல்லி நீ வந்து அவங்கள என்ன பண்ண என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. யோபு 31ஆம் அதிகாரம் 24-25. யோபு எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாங்க. அவரை குறித்து அவரே வந்து டிஃபெண்ட் பண்றாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை குற்றம் சாட்டுறாங்க. நீ வந்து தேவன் மேல நம்பிக்கை இல்லாத மனிதன், நீ ஏதோ தவறு பண்ணியிருக்கிற, அதனால தான் உன்னோட வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குதுன்னும் போது அவர் சொல்ற வார்த்தைகள் பாருங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். பார்த்தீங்களா, நான் எப்போதுமே பொன்னின் மேலே என்னோட நம்பிக்கையை வைக்கல, நான் வைத்ததே கிடையாது. தேவன் மேல தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவுன்னு சொன்னது கிடையாது. அது உண்மைதான். அது உண்மையானதுனால தான் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதுங்க. எல்லாம் போயிட்ட பிறகு கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார் பாருங்க. அதுலேருந்தே அவர் எவ்வளோ உண்மையுள்ள மனிதன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவன் மேலே அவ்வளோ பயம் இருந்துச்சு அவருக்கு. என் ஆஸ்தியை பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். பார்த்தீங்களா, நான் வந்து என்னோட ஆஸ்தியை பார்த்து ரொம்ப ரொம்ப ரீஜாய்ஸ் பண்ணது கிடையாது, சந்தோஷப்பட்டது கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதனால வந்து தேவனோட ஃபேவரை பெற்றுக்கொள்ள முடியாது, இது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்றது யோபுக்கு நல்லாவே தெரியுது. இதே மனப்பான்மை தான் நமக்குள்ள இருக்கணும் சகோதர சகோதரி. எசேக்கியேல் 28:5 இங்க வந்து தீரு ராஜாவை பத்தி சொல்றாருங்க ஒரு தீர்க்க தரிசனம். உன்
வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. பாத்தீங்களா, நீ எல்லாத்தையும் பெருக பண்ணிட்ட. உன் ஞானத்தினால நீ எல்லாத்தையும் பெருக பண்ண, உன் ஆஸ்தி வந்து பெருசாயிடுச்சு. அதனால உனக்கு என்ன வந்துச்சு? மனமேட்டிமை வந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட அது இருக்குதான்னு பார்க்கணுங்க. மனமேட்டிமை வரக்கூடாது. என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது. நேபுகாத்நேசார்ன்ட்டு ஒரு ராஜா இருந்தாருங்க. எல்லாத்தையும் பார்த்தாரு. நான் தான் ராஜாதி ராஜா அப்படின்ற அந்த மனமேட்டிமை அவருக்குள்ள வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆஸ்தி. சோடம் குமாரா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. அவங்களும் வந்து ரொம்ப பெருகி இருந்தாங்க. அதனால ரொம்ப பாவம் பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் ரிச் கண்ட்ரிஸ் பார்க்குறோங்க, பாவத்தினால நிரம்பி இருக்கிறாங்க. யூஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எவ்வளோ பாவம்னாக்கா அவ்வளோ கொடுமையான பாவங்கள். காரணம் அவங்க கிட்ட இருக்கிற பணம். மூணாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் என்பதற்காக பாவ வழியில போறதுங்க. பாவத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறது. எந்த மாதிரி பாவங்கள்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வட்டிக்கு விடுறது ரொம்ப கொடூரமான பாவம். சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்டயே என்ன பண்ணுறதுங்க? பொய் சொல்றது, சரிங்களா, வட்டி கொடுறது, ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டா வந்து கொட்டேஷன் அதிகமாக கொடுக்கறது. மற்றவங்க வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் தாசி கொட்டேஷன் சொல்கிறது, இல்லைங்களா? வேலை செய்கிற இடத்துல வந்து பிரைப் வாங்குறது, கஷ்டமே படாமல் வந்து பணம் வந்து அதிகமாக பார்க்கணுன்ட்டு நினைக்கிறது, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மைண்டடாகவே எல்லாருக்கிட்டையும் பழகுறது, யாராவது ஒருத்தர்கிட்ட பழகுனா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஆதாயம் வருமா அப்படின்ட்டு பார்க்குறது, அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலையை செய்யுது. இந்த மாதிரி ஏராளமான பாவங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் இந்த ரம்மி ஆப்பு, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சத்தியத்தில் இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுங்க, சரிங்களா? உலகத்தார் வந்து இதை பண்ணுறாங்க, அதுவே கொடூரமான விஷயம்தான். ஆனால் சத்தியத்தில் இருக்கிறவங்க இது பண்ணால் அது இன்னும் மிகுந்த கொடுமையான விஷயங்க, ரொம்ப பெரிய பாவம் இதெல்லாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தண்டனை உள்ளவர்களின் உயிரை வாங்கும். பார்த்தீங்களா, லாஸ்ட்ல என்ன ஆகுது? உயிரை வாங்கிடுங்க அது, சரிங்களா? பாவத்தை தொடர்ந்து பண்ணுவாங்க, சத்தியத்துக்குள்ள வந்து நிலைத்திருக்க முடியாது. ஒன்று, தேவனை விட்டு தூரம் போகிறது. இன்னொன்று, கடைசியில் எங்க? அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். நீதிமொழிகள் 15:27, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பாத்தீங்களா, பொருளாசைக்காரன் என்ன பண்றான்? வீட்டை வந்து கலைக்கிறான். அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா பணத்தை ஆதாரமா வச்சு வாழ்ற எந்த வீடும் வந்து விருத்தி அடையாது. தேவனை ஆதாரமா வச்சுதான் வாழணும், இல்லைங்களா? தேவன் தான் நம்மளுடைய ஆதாரம். அப்படி இருந்தா சமாதானம் இருக்கும். ஆனா பணத்தாசையோடு இருந்தோம்னு வச்சுங்களேன், வீட்டுல சமாதானம் இருக்காது, சந்தோஷமா இருக்க முடியாது, ஒரு திருப்தி இருக்காது, இல்லைங்களா? ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க, பாவங்கள். சமாதானமா இருக்க முடியாது, வீட்டில் வந்து குழப்பதான் நிலவும், தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்த முடியாது, குடும்பத்தோட என்ன ஆவாங்க? தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. 1 தீமோத்தேயு 6:9, ஐஸ்வரவான்களாக விரும்புபவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழிக்கின்ற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சையிலும் விழுவார்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பலவித இச்சைக்குள்ள போயிடாருங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே இல்லை. என்ன பண்றாங்க? இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்களுக்குள்ளலாம் போறதுங்க, இல்லைங்களா? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, வேற எந்த வழியில பணம் சம்பாதிக்கலாம்? இதே யோசனை தான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16லேருந்து 21ல இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? ஒரு உவமையை சொல்றாருங்க. ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருங்க? மிகுதியா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாருங்க களஞ்சியத்துல. நம்மளோட லைஃப் அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாம் சேர்த்துட்டோம், இனிமேட்டு வந்து என்ன பண்ணலாம்? நல்லா சந்தோஷமா குடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? மதிகேடனே, இன்னைக்கு உன்னோட உயிரை நான் எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? உயிர் தான் ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? இவ்வளோ சம்பாத்தி வச்சுட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதை அந்த மனுஷன் யோசிக்கல. நம்மளோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க, இல்லைங்களா? நம்ம சேர்த்து வச்சுக்கிற சொத்து ஒன்றுத்துக்குமே உதவாது நம்ம உயிர் போகும் பொழுது. 4வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் என்னதான் ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற அந்த எண்ணம் வராதுங்க. யாருக்கு? பணத்தாசை உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஆதி சபையில பார்த்தோம், இல்லைங்களா? அவங்களோட கேரக்டர் என்ன? எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சொத்துக்களை வித்து அப்போஸ்டல்ஸோட பாதப்படியில வந்து வைத்துட்டாங்க. இந்த மாதிரி என்னதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுங்க. உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம், வன்கண்ணன் செல்வானாவதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கின்றான். பாத்தீங்களா, பணக்கார ஆகணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது.
ஆனா ஏழையா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ற எண்ணம் இருக்கிறது இல்ல. ஒரே ஒரு நோக்கம் என்ன? பணத்தை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், அவ்வளவுதான். அவங்க முன்னாடி யார் கஷ்டத்துல இருந்தா கூட ஹெல்ப் பண்ற எண்ணம் வரதில்ல. பணத்தாசை இருக்கிறவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஜனங்களா அப்படி இருக்கக்கூடாதுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? நம்மளுடைய ஜீவன் யாருக்கு சொந்தம்? மத்தவங்களுக்கு சொந்தங்க. எப்போ சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமோ, இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவனை கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு ஜீவனை கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும். ஜீவனே கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும் போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தினால மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப சாதாரண விஷயம். அதை பண்ணணுங்க. அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? பாத்தீங்களா? ஒரு சகோதரனுக்கு கஷ்டம் இருக்குது, சாப்பாடுக்கு வழி இல்லை, துணி இல்லை அவர்கிட்ட, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பார்த்துட்டு சும்மா இருந்தோன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவர்கிட்ட தேவனோட அன்பு இல்லைன்ட்டு தேவன் இங்க சொல்ற. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவன் ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். பாத்தீங்களா? உன்னோட சகோதரன் கஷ்டத்துல இருந்தா அவருக்கு நீ ஹெல்ப் பண்ணோன்றாரு. இது ஒரு கமாண்ட்மெண்ட், கட்டளையாவே கொடுக்குறாருங்க. இந்த கட்டளையை நம்ம மீறக்கூடாது. இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்றாரு. யாராவது கஷ்டத்துல இருந்தா நம்ம உதவி செய்யணும். பணத்தாசை இருந்தா நிச்சயமாக செய்ய முடியாது. நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணிக்கணும், அதற்காக தான் கொடுத்துருக்கிறாருன்றத மட்டும் நம்ம எப்போதுமே ரியலைஸ் பண்ணிக்கணுங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கின்றான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறார். பாத்தீங்களா? இப்போ நம்ம தேவனை கனம் பண்றோமா இல்லை நிந்திக்கிறோமா? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா தேவனை கனம் பண்றோங்க. மற்றவங்க கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருந்தோம்னாக்கா தேவனை நிந்திக்கிறோன்னு அர்த்தங்க. வேற எந்த அர்த்தமும் இல்லை. தெளிவுபடுத்துறாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாரு. சரிங்களா? புரியாத பாஷையில பேசிட்டு இல்லைங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்படிதான் ஒரு கிறிஸ்தவர் இருக்கணுங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். பாத்தீங்களா? ஏழையோட சத்தத்தை நம்ம கேட்காம போயிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரி கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணாம போயிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 நம்ம வாசிக்கலாம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் புரோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாமல் இருந்தால் தண்ணீர் தானே செத்துதாய் இருக்கும். பாத்தீங்களா? ஒரு சகோதரனுக்கு சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, நம்ம வெறும் வாய் வார்த்தையில நீங்க உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்க பசி ஆறுங்க அப்படின்ட்டு வாய் வார்த்தையில சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத போயிட்டோன்னு வச்சுங்களேன், அதனால புரோஜனம் என்ன? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றாரு. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். பணத்தாசை இருக்கிறவங்களுக்கு அந்த மனசு நிச்சயமாக வராதுங்க. எப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம கிட்ட பண ஆசை இல்லை அப்படின்றது ப்ரூவ். 5வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்ப் பண்றாங்க. ஆனா எதற்கு ஹெல்ப் பண்றாங்கனாக்கா, அவங்களுக்கு பேர் புகழ் வரணும், மற்றவங்க அவங்கள ரொம்ப மெச்சிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. தேவனோட நாம மகிமைப்படணும் அப்படின்ற காரணம் இல்லை, அவங்களுக்கு பேர் புகழ் வரணுன்ற காரணத்துக்காக ஹெல்ப் பண்றது. இன்னைக்கு சோஷியல் மீடியா பிறகு நிறைய பேருக்கு லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. பொலிட்டீஷியன்ஸ் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்தியத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இப்படி பண்றாருங்க. ஏதோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காணும் வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா? செய்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுங்களேன், தேவன் இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பலனும் வராது. தேவன் இடத்துல இருந்து சாபம் தான் வரும்.
இல்லைங்களா? அந்த மாதிரி ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃப் நம்ம வாழவே கூடாதுங்க. மாயமாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. சரிங்களா? தர்மம் எப்படி பண்ணணும்? யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காணும் வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காட்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தாங்க இல்லைங்களா? எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தர்மம் செய்றாங்க. அவங்களுக்கு பெருமை வரணும். எல்லாரும் அவங்கள பாராட்டணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படின்ட்டு சொல்லணுன்ற அந்த ஒரு ரீசனுக்காகவே பண்றாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு இயேசு எச்சரிக்கிறாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. மத்தேயு 6:4 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா தாமே உங்களுக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். பார்த்தீங்களா? நீங்க ரகசியமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ வெளிரங்கமா தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார். நம்ம ரகசியமா தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத பார்க்குறோங்க. இப்போ கூட ரீசெண்டாக சிஎஸ்ஐ சபைகளில் எலெக்ஷன்ஸ் ஆயிருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஓட்டுக்காக 1500 கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. கேட்கறதுக்கே எவ்வளோ அருவருப்பாக இருக்குது இல்லைங்களா? சபைகளில் இப்படியெல்லாம் நடக்கலாங்களா? தேவனுக்கு பிரியமான காரியங்களா? தேவன் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரா? இதனால நம்ம ரொம்ப கரெக்டான வழியில் இருக்கிறோன்ட்டு நான் சொல்ல வரலங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கிற நம்மளே இந்த மாதிரி அருவருப்பான காரியங்களை அதை சபைக்குள்ள பண்றது தான் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க கேட்கறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் இதை விருப்பப்படுறது இல்லைங்கோ. எரேமியா 17:10 கர்த்தராகிய நானோ ஒருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயல்களின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கின்றேன். பாத்தீங்களா? தேவன் எதை பார்க்கறாரு? ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிச்சிருவாரா? இல்லைங்க. ஃபர்ஸ்ட் உள்ளத்தை தான் தேவன் பார்க்கறாரு. எந்த மோட்டிவ்ல அந்த மனுஷன் ஹெல்ப் பண்றாரு? அனனியா சஃபீரா அப்படின்ட்டு இருந்தாங்க ஆதி சபையில. எப்படி இருந்தாங்க? நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லைங்க. இல்லைங்களா? அவங்க கிட்ட பொய் இருந்துச்சு, மாயமாலை இருந்துச்சுங்க. மாய்மாலம் இல்லாம தூய்மையான உள்ளத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதை மட்டும் தான் தேவன் பார்க்குறாருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. வந்தாலும் இந்த மாதிரி தவறான யோசனைகள்னால தான் வரும். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட இருக்கிற பணம் பறி போயிடுமோ, திருடர்கள் திருடிடுவாங்களோ அப்படின்ற அந்த யோசனையிலேயே அவங்க இருப்பாங்க. தேவன்கிட்ட இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்ற யோசனை இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற யோசனை எல்லாம் ஒன்று தான். நைட் படுக்கும்போது தூக்கம் கூட சரியா வராது. என்னோட பணம் போயிடுமோ, திருடனுங்க திருடிடுவாங்களோ, யாராவது ஏமாத்திடுவாங்களோ, சொத்துக்கள் அபகரிச்சிடுவாங்களோ, இதே யோசனை தான் இருக்கவங்க அவங்களுக்கு. சங்கீதம் 37:16-17 அநேக துன்மார்க்குள்ளே செல்வ திருச்சியை பார்க்கிலும் நீதிமான்குள்ள கொஞ்சமே நல்லது. பாத்தீங்களா? நிறைய தவறுகள் பண்ணிட்டு ரொம்ப அதிகமான சொத்துக்கள் சேர்ப்பதை பார்க்கிலும் நீதிமானா வாழ்ந்து கொஞ்சம் வச்சுட்டா கூட நல்லதுதான். இதுதான் தேவன் பார்க்கறாருங்க. இந்த மாதிரி துர்மார்க்க வழியில நடக்கிறவங்கள தேவன் என்ன பண்றாரு? அவங்கள முறிய பண்றாருங்க. ஆனா நீதிமான்களையும் தேவன் என்ன பண்றாருங்க? தாங்குறாரு. சரியா? சொத்துக்கள் மேல ரொம்ப லவ் வச்சுட்டு அதையே பற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்கள தேவன் நிச்சயமா கைவிட்டுறாருங்க. தேவன் மேல சார்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கிறவங்க. மத்தேயு 6:25-29 நம்ம பார்க்கும் பொழுது இங்க இயேசு கிறிஸ்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், எந்த ட்ரெஸ் போடுவேன் அப்படின்ட்டு நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுனால, கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? ஒரு முளை கூட நீங்க ஆட் பண்ண முடியாது. ஆகாயத்து பறவைகளை நீங்க பாருங்க. தேவன் பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை நீங்க பாருங்க. சாலமன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டது கிடையாது. தேவன் அந்த மாதிரி வழி நடத்துறாரு. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? இவ்வளவு காசு இருந்தா லைஃப் செட்டில் ரொம்ப கம்மியா இருக்குது. மற்றவங்கள பார்க்கல என்கிட்ட சொத்துக்கள் கம்மியா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. தேவன் எல்லாமே உங்களுக்கு தருவாரு அப்படின்றாருங்க. இதை சார்ந்துதான் நம்ம வாழணுங்க. அதை விட்டுட்டு உலக போல நான் ஏன் அப்படி இல்லை, சத்தியத்துல இல்லாதவங்களா நல்லா செல்வாக்கா இருக்கிறாங்களே, செழுமையா இருக்கிறாங்களே, அப்படி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்லைங்க. தேவன் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுக்குறாருங்க. என்னைக்குமே நம்மள தலகுணைய வைக்கிறது இல்லைங்க சகோதர சகோதரி. அவர் என்ன பாக்குறாருனாக்கா, என்ன சார்ந்து என்னோட பிள்ளை வாழ்றானா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கிறவங்க தேவையில்லாத வழிகளை போயிட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. 7வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணத்தாசை இருக்கிறவங்களோட அந்த ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னாக்கா, இப்போ என்னோட பேங்க்ல இவ்வளோ பணம் இருக்குது, அதை நான் எப்படி ரெட்டிப்பாக்குவேன்,
என்னோட பிஸ்னஸில் இவ்வளோ வருவது மாதம் மாதம் அதை நான் எப்படி டபுள் பண்ணுவேன், இந்த யோசனையே இருக்குங்க. ஆனால் எந்த யோசனை இருக்கணும், எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு எப்படி இருக்குது, அதை நான் எப்படி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவேன், ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் எப்படி அடைவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நான் வந்து செய்கிறேனா, தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கின்றேனா, பாவத்தை நான் வந்து எவ்வளோ விட்டு இருக்கிறேன், இந்த யோசனைகள் இருக்காது. தாட்ஃபுல்லாக அதே தாங்க. சில பேர் வந்து வீடு வாங்கணுன்றதே வந்து லைஃப்பில் ஒரு கோலாக வச்சுருக்காங்க. அதற்காக வந்து 6 மாதம் 1 வருஷம் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமை வந்து தேவனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே, இல்லைங்களா? வீடு வாங்குறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதை மட்டுமே வந்து லைஃபோட அல்டிமேட் கோலாக நம்ம வச்சுக்கூடாதுங்க. நம்மளோட அல்டிமேட் கோல் லைஃப்பில் என்னங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடணும், பரலோகத்துக்கு நம்ம போகணும், இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், நல்ல விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும், நற்கிரியைகளை செய்யணும். இது நம்மளோட கோலாக வச்சுக்கணுங்க. மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பார்த்தீங்களா? உலகத்தில் எல்லாமே சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த பணம் என்னத்துக்கு பிரயோஜனங்க? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. இதை தான் நிறைய பேர் மறந்துடுறாங்க. பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பார்த்தீங்களா? எவ்வளோ பணம் வந்தாலும் திருப்தி ஆகிறது இல்லைங்க நிறைய பேர். சரிங்களா? பணத்தை மட்டும் யாருமே வந்து போதும் சொல்லவே மாட்டாங்க. வேற எந்த விஷயத்த வேணா சொல்லிடுவாங்க, ஆனால் பணத்தை மட்டும் போதும்னு சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஆசை இருக்குது ஜனங்களுக்கு பணத்தின் மேல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. யோபு 27:8 மாயக்காரன் பொருளை தேடி வைத்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? பாத்தீங்களா? எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வைங்க, தேவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனோட நம்பிக்கையெல்லாம் பணத்து மேல இருந்துச்சுங்களே, அது வேஸ்டா தான் போகும். பணம் இருந்தா லைஃப் செக்யூர்டுன்னு நினைச்சாங்க இல்லைங்களா, அது வேஸ்ட் தான். எவ்வளோ டைம் வந்து பணத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் டியூட்டி, சில பேர் வந்து 20 ஹவர்ஸ் எல்லாம் டியூட்டி பண்ணுறாங்க இல்லைங்களா? டபுள் டைம் ஓவர் டைம் இதெல்லாம் பண்ணி பண்ணி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எதுதான் நமக்கு மிஞ்சம்? தேவனுக்காக என்ன பண்ணுமோ அதுதான் வந்து ரட்சிப்புக்குள்ள கூட்டிட்டு போவாங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 49:6-9 நம்ம வாசிக்கும் பொழுது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகின்ற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவனிடம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாதே. பாத்தீங்களா? செல்வத்தை அதிகமா சேர்த்து வச்சிருந்துருக்கலாங்க, ஆனா ஒருத்தருக்கு உயிருக்குன்னு ஆபத்து வரும் பொழுது நம்மளோட உயிரை கொடுத்து மற்றவங்களோட உயிரை காப்பாற்ற முடியாது இல்லைங்களா? நம்மளோட செல்வம் அப்போ வேஸ்டா தாங்க போவோம். அதுதான் இங்க சொல்றாருங்க. நீதிமொழிகள் 10:2 அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். எதுதான் நம்மள மரணத்துல இருந்து தப்புவிக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா நீதி தாங்க, வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சொத்துக்களோ ஆஸ்திகளோ பணமோ கிடையாது, நீதி தான். இதை வந்து 1 கொரிந்தியர் 6:9-10 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும். பாத்தீங்களா? இங்க ஒரு லிஸ்டே கொடுக்குறாருங்க, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்ட்டு. அதுல பொருளாசைக்காரர் அப்படின்ட்டு வந்துச்சுங்க. யாரெல்லாம் வந்து பணத்தை ரொம்ப ரொம்ப விரும்புறாங்களோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள 100% போக முடியாது. இந்த அடையாளங்களெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த அடையாளங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நம்ம கூட போக முடியாதுங்க. இதை நம்ம இங்கேயே சொல்லிடலாம் இல்லைங்களா? வேற எந்த ஆதாரமும் நமக்கு வேணாம். இவ்வளோ தெளிவா வசனம் இருக்குது. அதனால பணத்தாசையை நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போட்டுடணுங்க. தேவன் கொடுக்கும் எச்சரிக்கையா இதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணுங்க. 8வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணக்காரங்களா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறது. அவங்க கிட்ட நல்ல வீடு வாசல் இருக்குது, என்கிட்ட இல்லையே. நல்ல கார் இருக்குது, என்கிட்ட இல்லையே. அவங்க நல்லா சுகமா இருக்கிறாங்களே, நம்ம அப்படி இல்லையே. அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி பொறாமையின் எண்ணத்தை வச்சுக்க கூடாது இல்லைங்களா? நம்ம எந்த மாதிரி ஓட்டத்தை ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து போல இருக்கணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். அவரை போல கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குதா? அவரை போல மற்றவங்கள மன்னிக்கிறோமா? இந்த உலகத்தை வந்து வெறுக்கிறோமா? மற்றவங்களுக்காக லைஃப்பை வந்து ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக வாழ்கிறோமான்ற அந்த ஒரு எண்ணம் தான் நம்ம மனத்தில் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி உலகத்துக்குரிய எண்ணங்கள் இருக்கவே கூடாதுங்க. பொறாமல் வரவே கூடாது மற்றவங்கள பார்த்து. ஏன்னா தேவனுடைய விஷயத்தில் நம்ம பணக்காரங்களாக இருக்கணும், கேரக்டரில் வந்து நம்ம ரிச்சாக இருக்கணுங்க. பணத்தில் ரிச்சாக இருந்து எந்த ஒரு ப்ரோஜனம்
பிரயோஜனம் இல்லைங்கோ. ஏன்னா அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொல்றாரு இல்லைங்களா? ஐஸ்வரவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டாக்க பண்ணுகின்ற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். பாத்தீங்களா? இந்த பொருளாசை இதெல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாருங்க? இதெல்லாம் அவிழ்த்து போடுங்கோ. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தெளிவுபடுத்துறாரு. மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, அவங்கள பார்த்து ஏன் நான் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஆசைப்படுறது, இந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம தூக்கி போடணும். நம்மளோட ஆசை என்னவா இருக்கணும்? இயேசு போல நான் இருக்கணும், அவரோட குணங்கள் என்கிட்ட இருக்கணும், அவரை போல நான் கனிகள் கொடுக்கணுன்றது தான் நம்மளோட லைஃபோட கோலா இருக்கணும். யாத்திராகமம் 20:17 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பாத்தீங்களா? இச்சியாது இருங்கோ. டிவி ஆட்ஸ்லலாம் இதை காட்டி தான் ஜனங்களை வந்து ஏமாத்துறாருங்க. சரிங்களா? பணக்காரா இருக்கிறவங்களோட வீடை காட்டுவாங்க, இந்த மாதிரி நீங்களும் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஆசையை தூண்டுவாங்க. சரிங்களா? நமக்கு அந்த வரக்கூடாதுங்க. 1 கொரிந்தியர் 5:11 என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்குள்ள ஒரு சகோதரன் அவருக்கு பொருளாசை அதிகமா இருந்துச்சுனாக்கா அவரை விட்டு நீங்க விலகுங்க, அவர் கூட பழகாதீங்கன்றாருங்க. அந்த மாதிரி எண்ணம் யார்கிட்ட இருந்துச்சுனாக்கா அவர்கிட்ட க்ளோஸா பழகாதீங்க. ஏன்னா நமக்கும் அதே மாதிரி பொருளாசை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லூக்கா 12:15 என்ன சொல்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆசி ஏராளமா இருக்கலாங்க, அதனால என்ன பிரயோஜனம்? அதனால நித்திய ஜீவன் வராதுன்றாருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டு கூட அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இண்டுன்ட்டே இருக்குங்க. காரணம், அவங்களுக்கு பெனிஃபிட் வரணும், கவர்மெண்ட்லேருந்து வருகின்ற அந்த பெனிஃபிட் வந்து அவங்க வந்து இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது கூட ரொம்ப பெரிய தப்புங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். பார்த்தீங்களா? நம்மளுடைய இதயம் பொருளாசை மேல சார்ந்து இருக்கக்கூடாது, தேவனுடைய வசனங்களை சார்ந்து இருக்கணுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் நம்ம இருக்கணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆமென்.